சரி, இப்போ லவ் மேரேஜா நீங்க அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ்ல வந்து லவ் இருக்கா? அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. மேரேஜே லவ் இல்லை, அப்போ அரேஞ்ச் மேரேஜ் லவ் இருக்குமா? ஆக்சுவலாக அரேஞ்ச் மேரேஜ் லவ் இருக்கு. எதில் லவ் வரும்னா ஃபுட்டில் வரும், அவங்க பண்ணுற செலவு மேலே வரும், ஹேண்ட்பேக் மேலே வரும், ஓகே காஸ்மெட்டிக்ஸில் வரும், ட்ரெஸ்ஸஸில் வரும். ஆனால் அவர் மேலே மட்டும் வராது, அவ்வளோதான். ஏன் அதுதான் ஏன்? ஏன்னா அவர் காசு கொடுக்குறாரு, அவ்வளோதான். ஒரு ஹஸ்பண்ட் வந்து பே பண்றது மட்டும் தான் ஹஸ்பண்டா? இல்லை, நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க நான் சொல்றது. அப்படி கிடையாது. அரேஞ்ச் மேரேஜ் வந்து இட்ஸ் லைக் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நாட் அ லவ். அண்டர்ஸ்டாண்டிங் வேற, லவ் வேற. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் வந்து டாலரேட் பண்ணிப்பேன் அப்படிங்கிறது வந்து லவ். பட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி கிடையாது. என்னால் இவ்வளோதான் உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், இதுக்கப்புறம் வந்து என் கையில் இல்லை அப்படிங்கிற ஒன்று தான் வந்து அரேஞ்ச் மேரேஜில் இருக்கிறது. ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்கா? இல்லை, எனக்கு வந்து கஷ்டம் இல்லை. பிகாஸ் நான் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக வந்து அதை வந்து பார்த்துக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. பட் மேரேஜ் அப்படிங்கப்போ நம்மளோட ஃப்ரீடம் வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல், அவ்வளோதான். ஏன் அந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க இந்த ஜென்ரேஷன்ல கூடவா? இல்லை, எல்லா ஜென்ரேஷன்லையுமே அது நடக்கும் இல்லை. பிகாஸ் இப்போ பிஃபோர் தட் மேரேஜ் வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரீ பேர்டாக இருப்போம். நம்ம ஓகே த ஃப்ரீடம் ஆஃப் லைஃப் இந்த உமன் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். பட் ஆஃப்டர் தட் மேரேஜ் வந்து டிபெண்ட் ஆன் மென்னை பொறுத்து அது வந்து சேஞ்ச் ஆகும். இஃப் த லைஃப் பார்ட்னர் உங்ககிட்ட ஒரு லவ்வபிளாக ஃப்ரீடமாக இருந்தாங்கன்னா தட் வில் பி ஓகே ஹாப்பி. பட் அகெயின் ஒரு நோட்டோரியலாக இருந்தாங்க அப்படின்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்.